சிட்டிசன் வாழ்க்கை, வெளிநாட்டு சிட்டிசன் இதைத்தான் விரும்புகிறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இதில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல. இதெல்லாம் படித்து பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ படிச்சுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை இந்த மாதிரி சரவணா ஸ்டோரு அந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய ஷோரூமில் போய் நிற்கிறாங்க. அதை விட எவ்வளவோ பாதுகாப்பானதும் எவ்வளவோ இன்கம் தரக்கூடியதுமாக இருக்குது இந்த ஆட்டோ ஃபீல்டு. நிறைய பெண்களுக்கு அது புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை புரியலையா அவங்களுக்கு அதை வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி வர தெரியலையானும் தெரியல. நிறைய பெண்கள் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நாங்களும் அன்னியும் அப்படின்னு இருந்துச்சு ஒரு கண்ணாநகரில், அது ஊபரை சேர்ந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 1000 இலக்கு பெண்கள் அப்படின்னு இந்த சிட்டியில் ஓட்டணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டுருக்காங்க. வேலை படிச்சுட்டு வேலை கிடைக்கிற பெண்கள் தாராளமாக அதுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு விரக்தி அடையாமல் நிறைய தொழில் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க. இந்தியாவில் தான் மோட்டார் ஃபீல்டில் ரொம்ப கம்மி.